listen, students. My front lavanga students. Come front. Come up on the stage. Ma. Kanna inge vaanga. Ma in the floor இந்த இடத்தை நிரப்புங்கம்மா. Hello. Okay, fine. மாணவிகள் அனைவரும் Good evening to all. நம்முடைய ஈவினிங் செஷன் வாரி மெடிக்கல் அகாடமி அண்ட் நிம்ஸ் ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். வி வெல்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சுந்தர கணபதி சார் அண்ட் மிஸ்டர் கோகுல் சார் அண்ட் மிஸ்டர் சசிகுமார் சார் அண்ட் மிஸ்டர் லோகேஷ் சார், அவர் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் வாரி மெடிக்கல் அகாடமி. ஆமாம், 1 minute கீப் சைலண்ட். மா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருங்க, சேர் மா. ஸோ மிஸ்டர் சுந்தர கணபதி சார், எங்களோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டரோட போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ? ஒரு ஓ போடலாமா? ரெடி? ஓ மலேசியா. சரி, ஓகே, பத்தாது, அப்போ கம்மியாக தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சே ஓ. ஓகே, வெரி குட். ஸோ இந்த ஒரு 15 minutes உங்களுக்கான வேலிடேஷன் போயிட்டுருக்கு. அந்த 15 நிமிடங்களில் உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறோம். அது நிமித்தமாக மிகச்சிறந்த பேச்சாற்றல் படைத்த மாணவர்களுக்கு அதிகமாக தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய மிஸ்டர் சுந்தர கணபதி சார் அவர்களை இந்த விழா மேடை ஒரு 5 நிமிட சிறப்புரையாற்ற அழைக்கிறது. Dear students, listen, please listen. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ, எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களோ, பேரண்ட்ஸ் பற்றியோ, மற்ற டிஸ்கஷன், வீட்டுக்கு போகிற வேகமாக போகிற இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுக்கு நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நேரம் எங்கள் பவுன்சர் வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. சைலண்டாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் அவங்க டென்ஷன் இல்லாத ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. If you don't mind, sorry, just for fun. பொதுவாகவே இது உங்களுக்கான ஃபங்க்ஷன். காலையில் ஷியோராக சொல்லப்போனால் நிறைய வெல்விசர்ஸ், டீச்சர்ஸ், ஹானஸ்ட்லி ஐ டெல் யூ, இந்த ஸ்டேஜிலேருந்து பேசும்போது தான் அங்கே தெரியும் உங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ சூப்பராக லிசன் பண்ணாங்கன்னு. உண்மையிலே உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்கள். இப்போ வெளியில் போகிறாங்கல்ல ஒரு டீச்சர், அந்த டீச்சரோட நேம் எனக்கு தெரியல. அந்த டீச்சர் கிட்டத்தட்ட, மேடம் உங்கள் பேர் ப்ளீஸ். பேரண்ட்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போ அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் என்கிட்ட வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, நம்மளோட என்ஐடியோட ஐஐடியோட டீன் வந்திருந்தார், அவர் சூப்பர் கண்டென்ட் பேசினார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் சூப்பராக சின்ன வயசில் அவ்வளோ அச்சீவ் பண்ணி என் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேசினார். பட் என்னென்னா நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி பின்னாடி மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு கிளியராக அப்சர்வ் இல்லை அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாங்கன்னா அந்த டீச்சர் எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் வச்சுருப்பாங்கன்னு பாரு. அந்த டீச்சர் தான். இது ஒரு டீச்சர் மட்டுமல்ல, என்னை வந்து இங்கே ஸ்டேஜில் வந்து கிஃப்ட் வாங்கின அத்தனை டீச்சரோட பெயினும் அதுதான். ப்ளீஸ் டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், ஒவ்வொருத்தரோட வார்த்தையும் உங்களோட வாழ்க்கை. தயவு செய்து உங்களோட வேல்யூவேஷன் டைம் வரைக்கும் இந்த 20 நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. சுந்தர கணபதி சார்லாம் இன்றைக்கி அவ்வளோ பிஸி. அவரை மதியத்திலிருந்து லஞ்சையிலே கிளம்புறனாரு. சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் சார், ஒரு அட்ரஸ் பண்ணுங்கள். ஃபார்மசி கவுன்சில் இருந்திருக்கார், எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன வேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட வேல்யூவேஷன் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் ஒரு ஃபைனல் இன்ஃபர்மேட்டிவான தகவலோடு இந்த ஹாலை விட்டு ஹாப்பியாக வெளியே போங்க. இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. இதே வாய்ப்பு இதே மாதிரி இன்னொரு டைம் கிடைக்காது. ஸோ மை டியர் டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ்,
நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ½ யூ ஹாவ் டு பி லிசன் ப்ராப்பர்லி. இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சொன்ன அந்த ஆர்ஆர்பி கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர்க்க டாக்டர் எய்ம்ஸ்லேயோ கவர்மெண்ட்லேயோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் என்ஐடி ஐஐடிலையோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பின் ட்ராப் சைலண்ட் அப்படிங்கன்னு இருக்கணும். பக்கத்தில் கண்ணே 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் சிரித்து பேசுகிறீங்களோ அவங்கெல்லாம் ஸ்டேஜ் ஏற்றி மைக்கில் பேச விடுவேன். அப்போ தான் மைக்கில் பேசுகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ மை டியர் டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், உங்களுக்கான டைம் ஒரு ½ திஸ் இஸ் யுவர் லைஃப். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய பிபி அகைன் ஐ எம் டெல்லிங், மார்னிங் நிறைய பேர் வரதுக்கு முன்னாடி பிபிடி ப்ரெசன்டேஷன் ஓடிடுச்சு. நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் அங்கே இருக்குது. உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, வெளியில் இருக்குது. நீங்கள் அதில் அப்டேட் ஆல் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பர், ஐ மீன் டேட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன சொல்லுதுங்கிற எல்லா அப்டேட்டும் நாங்கள் கொடுப்போம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் சுந்தர கணபதி சார், டாக்டர் சுந்தர கணபதி சார், அவருடைய ஸ்பீச் ஃபார்மசி சம்மந்தமாக, ஃபார்மசி கவுன்சில் மட்டுமல்லாமல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 10 மினிட்ஸ் அவர் உங்களோட ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விஸ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ப்ளீஸ் வெல்கம். ஒரு கிளாப் கொடுத்து சாரை வெல்கம் பண்ணலாம் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சத்தமே இல்லையே. எக்ஸாம் எழுதி டயர்ட் ஆகிட்டீங்களா? டயர்டாக இருக்கா இல்லையா? கேட்கல. நோ. எஸ் சார். நோ. நோ. ஸோ சரி, ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஓகே. தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா? தமிழ்லையா? தாய்மொழி தமிழ். ஓகே. இனிய விழாவின் தலைவர் முனைவர் லோகேஷ் அவர்களே, இங்கு பல்வேறு உரைகளை ஆற்றி சென்றிருக்கிற சிறப்பு விருந்தினர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற விருந்தினர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற விருந்தினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே, பல பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாக முக்கியஸ்தர்களே, அனைத்திற்கும் மேலாக இங்கு கூடியிருக்கிற என்னுடைய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைய தினம் நமது இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா. அப்படி தானே? சுதந்திர தின விழாவா? கன்ஃபியூஷன் இல்லையே? கரெக்டாக சொல்லுங்கள். நீ குடியரசு தினமா சுதந்திர தினமா? சத்தமாக சொல்லுங்கள். ஸோ இந்த 77வது குடியரசு தின விழாவில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நம்மளும் நம்ம நாட்டுக்கு ஒரு ட்ரைபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்திய திருநாடு நம்மளுடைய நாடு இல்லையா? அந்த நாடில் நம்ம இருப்போமா? இல்லை. அதனால் நமக்கு முதல் வாழ்க்கை கொடுத்த தமிழ் தாய்க்கு வணக்கம் சொல்லுங்கள். தமிழ் தாய்க்கு வணக்கம். நமக்கெல்லாம் இந்த வாழ்வளித்த பாரத குடியரசுக்கு வணக்கம். ஆமாம், இது சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் மனசில் இருக்கணும். சரியா? ஓகே. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போது +2 முடிச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் காலேஜ் லைஃப், அப்படி தானே? ஓகே. ஸோ உங்களுக்கெல்லாம் ஐடியாஸ் இருக்கும், நம்ம இதுக்கப்புறம் என்ன ப்ரொஃபஷனுக்கு போக போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் எல்கேஜியில் ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி.
ஒரு 15 ஆண்டுகள் உங்கள் பள்ளி படிப்பை முடிச்சிருக்கீங்க. அந்த 15 ஆண்டுகளும் நல்லா படிக்கணும், நல்ல மாணவனாக வரணும், ஒரு பெரிய மனிதராக இந்த உலகத்தில் வளம் வரணும்னு சொல்லிட்டு, பட் எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை. நீங்கள் அட்மிஷன் வாங்கினா தானே கன்ஃபார்ம். இஸ் இட் ஆர் நாட்? எஸ். பட் இப்போ தான் உங்கள் உண்மையான லைஃபுக்குள்ளே நுழைய போகிறீங்க. நீங்கள் யார்? ஒரு மருத்துவரா, ஒரு பொறியாளரா, ஒரு மருத்துவம் சார்ந்த வல்லுநரா, இல்லை ஒரு அரசியல்வாதியா, இல்லை விளையாட்டு வீரரா? காலையில் பேசின எல்லாருமே மோனட்டஸாக பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மேடைகள் ரொம்ப கம்மி. நமக்கு டெய்லி மேடை தான் வழக்கம். அதனால் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. டோன்ட் ஸ்டடி த சப்ஜெக்ட்ஸ் வித் ஸ்ட்ரெஸ். ரிலாக்ஸாக படிங்க. நான் என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது வழக்கமாக நம்ம அப்பா அம்மா சொல்கிறது தான், அதே தான். அன்றாட வேலைகளை அன்றாடம் முடித்து விடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேசாமல் அமைதியாக கேளுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதனால் அமைதியாக கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பேசுகிறது வேஸ்ட்டு. காலையில் அப்படி தான் இருந்தது. அதனால் இதற்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ மெயினாக இந்த நீட் அகாடமிக்காக தான் இந்த வாரி அகாடமி எம்டி சார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நீட் எக்ஸாமினேஷன், ஆர்ஜேஇ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். ஸோ பட் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்னவாக போகிறீங்க. அந்த பர்டிகுலர் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. தட் இஸ் த ஐடியல் ஒன். எல்லா எக்ஸாமையும் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அதுபடி செயல்படுங்க, சரியா? ஸோ அதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் தான் கொடுக்க போகிறேன். ஒரு 4 கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில். ஒன்றாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற கேட்டகரி, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள். அதாவது எய்ம்ஸ், நம்ம ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் எய்ம்ஸ், ஜிப்மர், இந்த மாதிரி மெடிக்கல் சார்ந்த கல்வி நிறுவனங்கள். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, IIIT, ICERIT, இந்த மாதிரி நிறையா இருக்குது டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் சார்ந்த துறை ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா நைப்பர், NIPER, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். நம்ம தமிழ்நாட்டில் மதுரை நைப்பர்னு கொண்டு இன்னும் அந்த செங்கக்கல்லை தூக்கி தான் காமிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் ஆரம்பிக்கல. அது மாதிரி எய்ம்ஸுக்கு தான் செங்கல் காமிச்சிருக்காங்க இல்லையா? எதுக்கு செங்கல் காமிச்சாங்க? எய்ம்ஸுக்கா? ஆமாம், நைப்பருக்கு அதுக்கு முன்னாடியே காமிச்சிட்டாங்க, இன்னும் கட்டலை, வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் தான் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள். இது 1வது கேட்டகரி. 2வது கேட்டகரி பல்கலைக்கழக அளவில் வர்ற இன்ஸ்டியூட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம். 3வது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், HEI, உயர்தர கல்வி நிறுவனங்கள். நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம NAC, NBA, இந்த மாதிரி அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிற கல்வி நிறுவனங்கள். 4வது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமான ஒன்று, ஆல் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரொட்டீன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்க போகிறங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சிருச்சா? ஹலோ ப்ளீஸ், கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 கேட்டகரி புரிஞ்சிருச்சா? நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கல்வி நிறுவனம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் என்னன்னு சொன்னேன். 2வது யூனிவர்சிட்டிஸ் அளவில் இருக்கிறது. 3வது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். 4வது அதர்ஸ். இதில் நீங்கள் எதில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுங்கள். வாட் ப்ரொஃபஷன் வி கேன் சூஸ்
whether medical, paramedical line or technical line or law, agriculture, accounting, finance, நம்ம vocal studies, fisheries, veterinaries, இப்படி நிறைய இருக்குது, போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாயி. அவரோட முக்கியத்துவம் வாய்ந்த அட்வைசர், அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பியூசி என்னதுங்க, அப்போல்லாம் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்க, 10th முடிச்சுட்டு படிக்கிறது. அவர் தான் இந்த நாட்டோட உயர்ந்த பதவியில் இருந்தார். அதனால் எந்த படிப்பு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் எந்த துறையில் படித்தாலும் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் படிங்க. அதில் நல்ல முறையில் படித்து ஒரு நிபுணராக வல்லுநராக உருவாகுங்க. புரிஞ்சுதா? அடுத்த பாயிண்ட்டு, நான் சார்ந்த இதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மெடிக்கல் கோர்சஸ், அப்புறம் பேராமெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங், ஃபிசியோதெராப்பி, ஆக்குபேஷனல் தெராப்பி, இந்த மாதிரி படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஹெச்எஸ், அலைல்கள் சயின்ஸ், எல்லாத்துக்கும் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இதுக்கெல்லாம் நீட் வந்துடுது. இந்த வருஷம் பிசியோதெராப்பி, ஆக்குபேஷனல் தெராப்பி, அதுக்கெல்லாம் நீட் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஏஹெச்எஸில் ஒரு சில கோர்சஸ், இந்த ஆப்டோமெட்ரி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், எமர்ஜென்சி மெடிசின், இந்த மாதிரி ஒரு 4-5 பிரான்ச்சஸ்க்கு நீட் கொண்டு வந்திருக்காங்க. மீதிக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏஹெச்எஸ். அதே மாதிரி நர்சிங்கில் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீட் தான் கம்பல்சரி, ஸ்டேட் கோட்டாக்கு தேவையில்லை. ஃபார்மசியும் கொண்டு வந்துடுவாங்க, இப்போ வரைக்கும் இல்லை, மேபி வந்துடலாம். ஸோ இன்னும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ கேன் என்டர் த்ரூ ஒன்லி த காம்படிட்டிவ் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாமல் முடியாது. இதுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்கும் பொழுது அந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதை டெய்லி படிங்க. தினம் உங்கள் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் படித்தா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கோச்சிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப சுலபமாக முடியும். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்க பயமுறுத்துகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கணும், நைட்டு பூரா படிக்கணும், நான் 10 மணி நேரம் படித்தேன், 20 மணி நேரம் படித்ததெல்லாம் கணக்கே இல்லைங்க. நீங்கள் 1 மணி நேரம் படிச்சிங்கனாலும் ஒழுங்காக படிச்சிங்களா, அவ்வளோதான். 10 மணி நேரம் ஒன்றுமே படிக்காமல் சும்மா வாசிச்சிருந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 3 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுங்கள், எந்த கேட்டகரியில் நீங்கள் படிக்கணும். 2வது என்ன ப்ரொஃபஷன் படிக்கணும். 3வது அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ எங்கள் லைன் மெடிக்கல் லைன் வந்தீங்கன்னா நீட் வேணும். நீட் இல்லாத ஒரே 2-3 கோர்சஸ் இருக்குது, ஃபார்மசி, நர்சிங், நேச்சுரோபதி, இந்த மாதிரி. ஏஹெச்எஸ் இப்போ வந்துடுது. வேறு ப்ரொஃபஷன் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன. இப்போ நீங்கள் டெக்னாலஜி சைடு போகிறீங்கன்னா ஜேஇ, இப்போ அக்ரிகல்ச்சர் போகிறீங்க ஐசிஏஆர், இந்த மாதிரி என்ன எக்ஸாம், அதுக்கு ஆப்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு உண்டான கோச்சிங்ஸ் எடுங்க. கோச்சிங் எடுக்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் படிக்கணும்லாம் கிடையாது. You spend only 2 hours per day. Friends, keep in your mind, you spend only 2 hours per day. It is more sufficient. Please keep in your mind. How many hours you can spend? You have to spend 2 hours. 2 hours is more sufficient for your preparation. If you have to do every day without fail. Understand? So automatically you can win it. You can get the course admission what you are interested. Okay? உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அந்த படிப்பு நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அப்படி படிக்க முடியலைனாலும்
மார்க் வரல, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாதீங்க. நோ இஷ்யூ, எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீட் ஸ்கோரர் மட்டும் தான் படிக்க முடியல கிடையாது. உங்களுக்கு கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சுதுன்னா போதும். கவுன்சிலிங்கில் வெதர் இட் இஸ் எ ஜேஇஇ ஆர் நீட் கவுன்சிலிங், so many rounds are there, all the counselings are being now digitalized. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து தான் பண்ண முடியும். நானோ யாரோ பண்ண முடியாது. இப்போது எல்லாமே ஈஸி பண்ணிட்டாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி பண்ணிட்டாங்க. உங்கள் மொபைல் நம்பர் இட் ஷுட் பி லிங்க்டு வித் ஆதார், அது மட்டும்தான் வேணும். நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், உங்களுடைய கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பொறுமையாக இருந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டே இருங்க. அந்த கவுன்சிலிங் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ கட் ஆஃப்க்கு மார்க்குக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு விஷயம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது, 460 மார்க் எடுத்தவர் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்ந்தார். வெரி லேட்டஸ்ட்டாக 380 மார்க் எடுத்தவர் ஊட்டி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டார். ஸ்டே ரவுண்ட் 3 இனிஷியலாக 3 ரவுண்ட் நடக்கும், அப்புறம் ரவுண்ட், அப்புறம் ஸ்டே ரவுண்டு அவங்க பார்த்து கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கறது தான். 2 செலெக்ஷன் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கவுன்சிலிங். அது வந்து எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, இங்கே ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி ஃபார் ஸ்டேட் கோட்டா. புரியுதா? நீங்கள் பொறுமையாக இருக்கும். அதே மாதிரி ஜேஇயும் அப்படி தான். கவுன்சிலிங் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி அழகாக அப்ளை பண்ணி அழகாக கவுன்சில் பண்ணுங்கள், கிடைக்கும். கிடைக்கலைனாலும் பரவாயில்லை. இந்த 4 கேட்டகரி இன்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா, அடுத்த கேட்டகரி போய் மேனேஜ்மெண்ட் அல்லது டைரக்ட் அட்மிஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பண்ணி அவர்கிட்ட சார்கிட்ட சொல்லி பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சர்வீஸ் ஓவர்சீஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எதுவும் முடியலன்னா கூட அது கூட ஆட் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேண்டியது அவசியமே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்க வேண்டாம், ஃபீல் ஃப்ரீ. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள் எல்லா ப்ராசஸும். நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறுவீங்க. அதற்கு உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் பெற்றோர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் கூட உறுதுணையாக இருக்காங்க. நீங்களும் இன்னும் கொஞ்சம் உழைங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இடத்த அடைய முடியும். ஸோ அதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் கைடன்ஸ் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க, நல்ல முறையில் படிக்கலாம். ஸோ நீங்கள் நல்ல முறையில் படித்து நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதுவாக ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்பப்போ உள்ளே போய் கதவை தட்டிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்கப்பா, ஸ்கூல்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. சீஃப் கெஸ்ட்டு எனக்கு கேட்கலன்னு மேடம் பாவம் பதட்டமாக இருங்க, பேரண்ட்ஸ் போகணுன்னு வேகமாக ஓடுறாங்க, கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த மிஸ்ஸு உங்கள் மிஸ்ஸு பாவம் உங்களுக்காக பேரண்ட்ஸுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கிளாப் கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்தி விடுங்க அவங்களுக்கு. ஃபைன், ஓகே. ஸோ இன்னொரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான உங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, முடித்த உடனே கிளம்பிடலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் அவர் 5 மினிட்ஸ் கோகுல்நாத் சார், ஸோ அவர் ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுவார். பார்ந்த மாணவ கண்மணிகளே, ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஆஸ் ஏ கரஸ்பாண்டன்ட் நான் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் வழங்கியிருக்கேன், அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், பேசுனீங்கன்னா எழுப்பி விட்டுருவேன். உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, யாராவது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பேசுனா என்ன பண்ணுறாங்க, எழுப்பி விட்டு கேள்வி கேட்குறாங்களா? இப்போ நான் அதை பண்ணிடுவேன், ஏன்னா நான் கரஸ்பாண்டண்ட்டு. சரியா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், யார் பேசுகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ரைட், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நான் முடிச்சிடுவேன். லிசன் பண்ணிக்கோ. தம்பி பேசலாமா? எந்திரிச்சிரியா? சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே, வெரி குட், பரவாயில்ல, எல்லாம் அருமையான மாணவர்கள். நம்ம இப்போ தேர்வை நோக்கி போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் இன்னும் 30 to 40 டேஸ்க்குள் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. எவ்வளோ நாள் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம். இருக்கிற நாட்களை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உன்னுடைய எதிர்காலம்
இங்கே யாருக்காகவும் நீ படிக்க வேண்டாம், உனக்காக படி. பெற்றோருக்காகவோ ஆசிரியருக்காகவோ கரஸ்பாண்டண்ட்டுக்காக நீ படிக்காத. உன்னுடைய தலையெழுத்தை எழுத போகக்கூடிய மீதி இருக்கும் 40 நாட்களை எண்ணிக்கொண்டு படி. ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணி படி. டைரி கேலண்டரில் எழுதி ஒவ்வொரு நாள் கழித்தும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள். ஏதோ ஜாலிக்காக நான் சொல்லலை. உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை வருடம் நான் வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் IAS இருக்கான், IPS இருக்கான், என்னென்னமோ போஸ்டிங் இருக்காங்க. கடன் நிலையில் கஷ்டப்படக்கூடிய மாணவர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலமும் சிறந்த ஒரு எதிர்காலமாக அமையணும்னா இருக்கக்கூடிய நாட்களை பொறுப்பாக யூஸ் பண்ணுங்க. அப்போ உன்னுடைய எதிர்காலம் உன் கையில். ரைட். அடுத்த விஷயம், டெய்லியும் ஸ்கூலில் டியூஷன், நைட்டு படிக்கிறது, காலையில் படிக்கிறது. என்னுடைய அட்வைஸ், மினிமம் ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் படிங்க, காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. பேசிக் விஷயம் இதுதான். ரைட்டா? என்னோட ஸ்கூலில் நான் என்ன பண்ணுறேன்னா, நைட்டு படிக்கும்போது ஃபோன் படிச்சுட்டு தூங்கும்போது கிளாஸ் டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் தூங்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணணும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் பிரின்ஸ்பலும் எங்கள் கிளாஸ் இன்சார்ஜும் பண்ணுற விஷயம். உங்கள் ஸ்கூலில் எனக்கு பண்ணுறாங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அருமையான மாணவர்களை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இனிமேல் படிங்க, இருக்கிற நாட்களை படிங்க. ரைட், ஓகே. அடுத்த விஷயம், இப்போ இதில் நிறைய என்ஜினியர், டாக்டர், ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். இல்லை, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்க? ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். வாட்பா JEE எக்ஸாம்னு ஒன்று தெரியுமா? IIT என்னம்மா அப்ளிகேஷனாவது போட்டிருக்கீங்களா? ஓகே. என்னம்மா இவ்வளோ பூரா இருக்கீங்க, கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கீங்க, ஏன் இவ்வளோ ஒரு உங்களை நீங்கள் குறைவாக நினச்சிக்கிறீங்களான்னு எனக்கு புரியலம்மா. எந்த பெரிய எக்ஸாமாக இருந்த என்ன, நம்ம எழுதி பார்க்கணும். நம்ம கிட்ட தைரியம் இருக்கு, நம்மளால முடியும். ஏன் JEE பார்த்து எல்லாருமே பயப்படுறீங்களா? ஏன் அப்ளை பண்ணல? அதுதான் விஷயமா. அப்போ சீக்கிரமா அடுத்த வர எல்லா எக்ஸாமையும் அப்ளிகேஷன் போட்டு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். நீட் அப்ளை பண்ணுங்க, எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதுங்க, டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் எழுதி, நீட் எழுதி, JEE எழுதி, நல்ல இன்ஸ்டிடியூஷனில் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் முயற்சி பண்ணணும். நம்மளால் முடியாதுன்னு யாரும் கண்டிப்பாக விட்டுற வேண்டாம். சரிங்களா? உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு மீட்டிங்கில் உங்களுடைய ஃபோட்டோவும் இங்கே வரணும். இந்த ஆண்டு எவ்வளோ மாணவர்களுக்கு வாரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 293 பேர்த்துக்கு மெடிக்கல் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபியூச்சர் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாரி குரூப்பை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டுகளையும் கண்டிப்பாக வாரி குரூப்ஸ் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக காலையிலிருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு நிறைய இப்போ ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க மாணவர்கள், மாணவிகள். அதனால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். இருக்கும் இந்த சில நாட்களை உங்களுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ரிசல்ட்ஸ் இன்னும் 3 நிமிடங்கள் அறிவிக்கப்படும். மலேசியாவுக்கு யார் நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இறுதியாக எங்கள் தலைவர் சார் அவங்க ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தருவாங்க. 3 நிமிடங்களில் இந்த விழா நிறைவடையும். நாளாக அமைந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. உங்களுக்கு பயனுள்ள நாளாக இந்த நாள் நிச்சயம் அமைந்திருக்கும் என நான் எண்ணுகிறேன்.
வேறு யாரும் இனிமேல் பேச போகிறதில்ல. உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தோடனே அலௌன்ஸ்மெண்ட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸோட நீங்கள் கிளம்பிடலாம். ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸு. நீங்கள் எல்லாம் எக்ஸாம் ஹாலில் இருந்தீங்க, உங்களுக்கு அது தெரியாது. நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த ஆண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வில் முதலிடம் பிடிப்பவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கலாப்பட்டியில் பக்கத்தில் இந்த திருமண மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை தான் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிளாப் பண்ணலாமே. நீங்கள் தான் வர போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பின்னாடி ஒரு பொண்ணு சொல்லுது, நானா சார்? என்ன பார்த்தா சார் சொன்னீங்க? நான் முன்னாடி கேட்டேன், பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் கேட்குதாமா? பின்னாடி சொல்லு. கேட்கக்கூடாதுன்னு தான் சார் பின்னாடி போனேன். பின்னாடியும் வந்து கேட்குதான்னு கேட்குறீங்க. கேட்குதாமா? எல்லாத்துக்கும் கேட்குது. 4 தீபாவளியை போஸ்ட் பண்ணிவிடுங்க, செலிப்ரேட் பண்ணாதீங்க. தேர் திருவிழா, நல்லது கெட்டது, பெரியப்பா வீட்டு கல்யாணம், சித்தப்பா வீட்டு கல்யாணம், எதுவும் உங்களுடைய எஜுகேஷனில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எதிர்பார்ப்புகளை எதிர்த்து நில்லுங்கள். ஏளனங்களை எருவாக்குங்கள். ஏளனங்கள்னால் யாருக்கிட்டே நான் போய் நான் எம்பிபிஎஸ் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், இந்த மாதிரி எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே போட்டால் மட்டும்தான் விதை முளைக்கும், வெளியில் போட்டால் கோழி கொத்திட்டு போயிடும். உங்களுடைய கனவுகளை உங்கள் நெஞ்சில் உரமாக்குங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். என்னுடைய கருத்து, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடலை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் இன்று தோன்றினார். அவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. உண்மையிலுமே இந்த நாள் நீங்கள் இங்கே வந்ததில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நேரமானாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து உங்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லணும்னு தான் விருப்பப்படுறாங்களே தவிர காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணலை. 40 கோல்டு மெடல் சாதாரண விஷயம் கிடையாது. அவரையே நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கங்க, அவரை ஒரு ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க. எத்தனை நாள் தூங்காமல் கண் விழித்து படிச்சிருக்கணும், எத்தனை நாள் வைராக்கியத்தோடு இருந்திருக்கணும். முதல் தேர்விலேயே வெற்றி பெறாருன்னா அவர் எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும். நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கங்க. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆசிரியர்கள் மிக சிரத்தையோடு அவங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு அதிக நேரம் செலவு செய்கிறார்கள். அது நான் நிறைய ஸ்கூலில் பார்த்துருக்கேன். நாங்களும் இந்த மாதிரி இன்னொரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு மாணவி வந்து படிக்க வர்றாங்க, அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டுட்டு வரவே இல்லை. என்னாச்சு அந்த பொண்ணு வரலையேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கவே இல்லை. ஒரு 10 ஃபோன் தொடர்ந்து பண்ணியாச்சு. அவங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே எடுக்கலை. நான் இன்ஸ்டியூஷன் விட்டு கீழே வரேன். அந்த பொண்ணு ரோட்டில் நடந்து வராங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டேமா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன், அட்மிஷன்லாம் போட்டிங்க, கிளாஸுக்கு வரலையேன்னு சொன்னால் சாரி சார் அப்படின்னாங்க. சரி ஃபோன் எடுத்து பேசலாமே அப்படின்னா, சார் ஃபோன் வந்து பக்கத்து வீட்டில் சார்ஜ் போட்டிருக்கேன் சார். ஃபோனை ஏமா பக்கத்து வீட்டில் சார்ஜ் போட கொடுத்தீங்க? எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை சார். 2025-26 கரண்ட் இல்லையாம்மா? ஏமா கரண்ட் இல்லை? சார் கதவு இருந்தால் தான் கரண்ட்டு தருவேன்னு சொன்னாங்க சார். கதவே இல்லையா? ஏமா உங்கள் வீட்டில் கதவு இல்லை? என்ன தளம் போடலை சார். சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார். அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிட்டாங்க, பிஇ பண்ணுறாங்க சார். எப்படிமா படிப்பேன்னு சொன்னால் செல்லில் டார்ச் அடிப்பு படிக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் ஒவ்வொரு சாதனையாளரும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரிசல்ட் வந்த உடனே முறுக்கு விற்கிற வியாபாரியாக இருக்கணும், செங்கல் தூக்குற வியாபாரி, பல கஷ்டப்படுற உழைக்கிற மிகவும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் வைராக்கியத்தோடு வெகுண்டு எழுந்து புரட்சிகரமான மாணவர்களாக வெளியில் வர்றாங்க. எக்கச்சக்கமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூட நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். இந்த நாள் மிகவும் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுடைய லட்சியத்தை எழுதுங்க. அந்த எழுதுனதை மறுபடியும் சொல்லி நீங்கள் அதுவாக மாறுங்க. மாறினதுக்கு பிறகு நீங்களும் ஒரு மிகப்பெரிய மனிதனாக கண்டிப்பாக உருவாவீங்க. இந்த மேடையில் வந்து நிற்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாரி அகாடமி உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து எனக்கு அவரை நல்லா தெரியும், லாப நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை அவர் நடத்தலை. நிறைய மாணவர்களுக்கு இலவச கல்வியும் கொடுத்துட்ருக்கார். உங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய 12th 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல விதமாக எழுதி முடித்ததுக்கு பிறகு இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைன்னா நேரில் போயிட்டு அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு நேரில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கேளுங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. மிக சிறந்த நிறுவனம், எண்ணாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பல வெளிநாடுகளில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அது உங்கள் முன்னாடியே சான்றாக இருந்துச்சு. நீங்கள் நிறுவனத்துக்கு போங்க. நீங்கள் எல்லாரும் எம்பிபிஎஸ் ஆகணுன்றது தான் என்னுடைய கனவு. எனக்கும் அந்த கனவு இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் மருத்துவர் ஆகணும். மருத்துவர் ஆன போதும் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நம்ம சார் மாதிரி
ஐஏஎஸ் எழுதுங்க, ஐபிஎஸ் எழுதுங்க, ஒரு கெஜெட்டர் ஆஃபீஸராக ஒரு பச்சை இங்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் வரணும். ஏன் சார் ஆளுமையாக வரணும்? உங்களுடைய ஒற்றை கையெழுத்து ஒரு சாமானிய மனிதனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தாசில்தார் நினச்சாருன்னா எத்தனையோ பேத்துக்கு ஓஎஃப்டி அந்த உதவி பணத்துக்கு கொடுக்கலாம், பட்டா கொடுக்கலாம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கலாம். இன்னும் தாண்டி போனீங்கன்னா ஒரு டெப்டி கலெக்டர் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க. அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் நிறைய பேர்த்துக்கு எக்கச்சக்கமான உதவிகள் பண்ணலாம். உங்களுடைய ஒரு கையெழுத்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தலையெழுத்தையே மாற்றி கொடுத்துரும். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஓரிரு மாணவர்கள் மேடையில் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு நாங்கள் சொல்ல கேட்க விரும்புகிறோம். யாராவது ஒரு ஜென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராவது ஒருத்தங்க மேலே வரலாம். இதை பற்றின ஒரு ஃபீட்பேக் ஒரு மினிட்ஸ். எப்பயுமே முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. இப்போ கூட சேரை போட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வான்னு. எனக்கு என்னமோ கேர்ள்ஸ் தான் நல்லா கை தட்டுற மாதிரி தெரியுது. நமக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா நமக்கு. இப்போ கேர்ள்ஸ் கை தட்டுவோம் ஒரு தடவை. எப்பயுமே அவங்க தானே ஃபஸ்ட்டு, விட்டு கொடுத்துருவோம். வாங்க, வெல்கம். Good evening to all. Myself M. Pungudi. Good evening to all. Myself M. Pungudi from KG Girls High Secondary School, Annur. நாங்கள் இங்கே வந்தது வந்துட்டு நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ் மாடல் எழுதுறதுக்காக வந்தோம். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுனது மட்டும் இல்லாமல் அது எழுதுனா எப்படி போகலாம், என்னென்ன படிக்கலாம், அப்புறம் காலேஜஸ் எல்லாம் காட்டினாங்க காலையில். பிபிடி ப்ராஜெக்டில் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, எப்படி படித்தா வந்துட்டு கம்மி ஃபீஸில் போக முடியும் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அது வந்துட்டு இப்போ ஜேஇக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணது ஜேஇ தான். இப்போது நான் ஜேஇ நான் எழுதியிருக்கேன். ஜேஇ கிடச்சிரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் நான் ஐஐடி மெட்ராஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. சிறப்புமா. கிஃப்ட் ஏதாவது இருந்தால் ஒன்று கொடுங்க மேம். இந்த சைடில் இருந்து யாராவது ஒருத்தங்க ப்ளீஸ் கமாண்ட் த ஸ்டேஜ். படத்துலன்னு சொல்கிறீங்களா? எழுந்து வாங்கன்னா நான் நிறைய பேர் எழுந்து வந்திருக்கலாம். ஃபீட்பேக் சொன்னவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வரீங்களா? Good evening, one and all present here. I am from Bethlehem Higher Secondary School, ஊட்டி. இன்றைக்கி இங்கே வந்தது எனக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எந்த கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தால் போகலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. Happy evening all. My name is Srinidhi from Vijayalakshmi Matriculation High Secondary School, Sirumagai. எனக்கு இன்றைக்கி மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ வில் டேக் அ ஓத். நான் கண்டிப்பாக படிப்பேன், என்னால் கண்டிப்பாக முடியும், நான் சாதித்து காமிப்பேன். அப்புறம் இந்த பிபி ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரம் டுடே ஐ வில் டூ எவ்ரி திங், ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கு. தேங்க்யூ சார். என்னால் முடியும்னு சொல்கிறதே ஒரு பெரிய வார்த்தை இல்லை. நாம் சாதிக்கிறத காட்டிலும் நம்ம தாய் தந்தைக்கு நம்ம வேறு என்ன கிஃப்டாக கொடுக்க போகிறோம்? ஒரு மிக சிறந்த மேடையில் ஏறி நின்று ஒரு மிக சிறந்த மாணவனாக மாறி நான் ஒரு பெரிய சிறப்பு விருந்தினராக பெரிய உச்சம் தொட்டு எனது வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கு காரணம் என் தாய் தந்தையர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்வதை விட நீங்கள் அவர்களுக்கு வேறு என்ன செய்து அவர்களுக்கு இந்த கடமையை நீங்கள் செய்ய போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, காது குத்தியாச்சு, எப்படா கெடா வெட்டுவீங்க? நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டாச்சு, எக்ஸாம்லாம் எழுதியாச்சு, எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? வந்துருச்சு, சொல்ல போகிறேன். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங். நான் எம் கௌசிக் டிஎன்ஜிஆர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே நான் எதுக்கு வந்தோன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காகவும் ஜேஇ எழுதுறதுக்காகவும் வந்தோம். பட் காலையிலேருந்து பார்க்கும்போது நிறையா கெரியர் கைடன்ஸ் தந்தாங்க, இது ரொம்ப யூஸ் ஆச்சு.
ஸோ மெடிக்கல் அகாடமி, இந்த அகாடமி வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய உதவி பண்ணணும். ஸோ அந்த உதவி பண்ணி நிறையா டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் நிறையா உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாரி அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பிரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாரி மெடிக்கல் அகாடமி அண்ட் நிம்ஸ் ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் நடத்திய விசாட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. கிளாப் பண்ணலாமே, நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாமே. எங்கள் நிறுவனரோடு பயணிக்க இருக்கும் அந்த மலேசிய நபர் யார் என்பதை சொல்லிடலாமா? 1 2. அதுக்கு முன்னாடி மற்ற வின்னர்ஸை சொல்லிடுறோம். வெற்றிவேல் 1046, வெற்றிவேல் 1046, வெற்றிவேல். நெக்ஸ்ட் பிரைஸ் ஆறுதல் பரிசு. பெயர் வாசிக்க வாசிக்க கொஞ்சம் வேகமா வந்துருங்க. 1046 வெற்றிவேல், 4078 நிரஞ்சன், 7601 ஸ்ரீ தருணா. வரலாம், நீங்களாம் மேடைக்கு பேர் வாசிக்கிறவங்க வரலாம். வெற்றிவேல், நிரஞ்சன், ஸ்ரீ தருணா, 4084 ரோல் நம்பர் 4084. இவங்கெல்லாம் அடுத்தடுத்த பிரைஸ். சார் வெற்றிவேல் வரலாம் மேடைக்கு. 1046 வெற்றிவேல், 4078 நிரஞ்சன், 7601 ஸ்ரீ தருணா, 4084 ரோல் நம்பர் 4084. மியூசிக் ஆஃப் பண்ணிக்கங்க சார், அந்த நம்பர் சரியா உங்களுக்கு போய் சேரணும். வாங்க அப்படியே வாங்குங்கம்மா. ரோல் நம்பர் 448981 மதி. இதெல்லாம் ஆறுதல் பரிசு. அடுத்தடுத்த பிரைஸ் சார். சார் வெற்றிவேல் இருக்கீங்களா? வெற்றிவேல் ஓகே கோ. வெற்றிவேல் ஆறுதல் பரிசு. நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. என்ன மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்து 4078 நிரஞ்சன். மியூசிக் போடலாம். 4078 நிரஞ்சன், 7601 ஸ்ரீ தருணா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுக்கப்படுறது எந்த ஒரு ஃபோக்கஸ்டாலாம் ரிசல்ட் எடுக்கல. அதே மாதிரி ஆர்டராக நீட் அண்ட் ஜெயின் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு யாருதுன்னே தெரியாது. எங்களுக்கு சிஸ்டமில் ரேண்டமாக போட்டிருக்கோம். அப்படியே வந்த ரெக்கார்ட்ஸ் டாப் 50 தூக்கிட்டோம். தட்ஸ் இட். இதில் டாப் நீட் அண்ட் ஜெய், டாப் நீட் ஃபஸ்ட் மார்க்குக்கு மலேசியா ட்ரிப் ஆசிட்டிஸ், ஜேஇயோட ஃபஸ்ட் மார்க்குக்கு இப்போ டேப் செகண்ட் ப்ரைஸ். அது வந்து வி வில் அனௌன்ஸ்ட். இது கடைசி 2 ஸ்டூடெண்ட் யார் வராங்களோ அவங்க தான். அது ஐ மீன் பேஸ்ட் ஆன் த மார்க். அவங்க 2 பேர் தான் மார்க் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் மார்க். மற்றவங்க எல்லாமே அந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் அடுத்துன்னு இருக்கிற மார்க் பேஸ் பண்ணி உன்னோட ஒவ்வொரு மார்க்குக்கு உண்டான 6 ப்ரைஸ். இதில் வாங்குகிற அனைத்து மாணவர்களுமே இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வரல. எங்கள் சென்டரில் நீங்கள் நீட் எழுதும் போது ஃபைனல் மார்க்கில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவீங்க. ஃபஸ்ட் மார்க் வந்துடுவீங்க. அதுக்கு நான் அஷ்யூர் பண்ணுறேன். அதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் தரேன். இதில் யாருமே ப்ரைஸ் வரல அப்படிங்காத மாணவர்கள் எப்போவுமே நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். நான் தான் சொல்லிட்டேன், வாரி மெடிக்கல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேரையும் கேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான். நீங்கள் எல்லாருமே எனக்கு ஸ்டூடெண்ட் தான். ஸோ இங்கே எக்ஸாம் எழுதின அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். இவ்வளவு நேரம் ஃபஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளையும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருந்திருக்கீங்க. உங்கள் டைமை ஐ மீன் ரெஸ்ட் ஆஃப் த 50 மார்க்ஸ் எடுத்தவங்களும் இங்கே இருந்திருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஒன்று தான் இங்கே. இதில் இன்னைக்கு கருமா யாருக்கு நல்லது செஞ்சுருக்கோ அவங்க ஃபஸ்ட் மார்க். காட் இட். நாளைக்கு யாராக வேணாலும் மாறலாம். ஸோ டோன்ட் பி டிமோட்டிவேட். அந்த விஷயத்தில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ப்ரைஸ் சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க.
we will announce at the final second and first prize we will announce. கொஞ்சம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. Based on that, இது OMR ஸ்கேனரில் வச்சு அடிப்போம். எங்கள் அகாடமியில் அந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஏன்னா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே 5 இயர்ஸில் நான் சொல்லிட்டேனே என்னென்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு. 2020 நீட் கொண்டு வரும்போது 21லேயே நான் OMR ஸ்கேனர் ஆன்லைன் போர்ட்டல் இன்றைக்கி ஆப்பு, இந்த ஆப்பில் என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் எந்தெந்த காலேஜ் எப்போ எங்கெங்கே இருக்குது என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே லோட் பண்ண போகிறோம். யூ வில் யூட்டிலைஸ், யூ வில் சோர்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி ஆப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருக்கும் ஆப்போட லிங்க் வரும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் ஒரு தட்டினீங்கன்னா கிடச்சிடும். ஸோ எல்லா அப்டேட்டையும் அது ரிலேட்டடாக கொண்டுட்டு போகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காண்டாக்டில் இருந்திருப்பாங்க, அவங்களோட உங்களுடைய அப்டேட்ஸ். அண்ட் ஒன் மோர் கிஃப்ட் ஃபார் யூ ஆல். யாரெல்லாம் இங்கே 280 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, 280 ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 40 நாள் கிராஷ் கோர்ஸில் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். என்ன ஃபீஸோ 50% ஆஃபர் அந்த ரெக்கார்ட்ஸில் இருந்தது அப்படிங்கிற ஒரு இங்கே. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் இதை நான் கொடுத்துட்டேன். 1. 2வது, வாரியில் நீட் அண்ட் ஜேஇக்கு அட்மிஷன் ஆனால் மட்டும்தான் ஆஃபர் இல்லை. இந்த டேட்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் வீக்லி ஒரு 1 கொஷின் பேப்பர், குமுலேட்டிவ் கொஷின் பேப்பர் எங்கள் டீம் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ஜாய் அண்ட் டூ த சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டர் ஆகுங்க. ஏன்னா சூப்பர் 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 சூப்பர். இந்த 50 பிள்ளைங்களை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாருக்குமே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு கிஃப்ட். உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது. நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் வேல்யூ இல்லை, ஆனால் உன்னுடைய மார்க், நீ டாக்டர் ஆகிட்டோ இன்ஜினியர் ஆகிட்டோ வேல்யூ, அதுக்கு நான் இருக்கேன், செஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ 1046 வெற்றிவேல், 4078 நிரஞ்சன், 7601 ஸ்ரீ தருணா, 4084 4481 மதி, 4465 ஜெஷ்னா ஹசின், 4036 ஆயிஷா பிரவீன், 4001 ஜீவிகா, 4029 ஜெய் பிரசாந்த், 5035 பெபினா, 4068 பூஜா, 4079 சிவரஞ்சன், 4083 4129 சந்தியா, 4136 முகேஷ் குமார், 4147 மனோஜ், 4133 லுகேஷ், 4163 ரோல் நம்பர் 4163, ரோல் நம்பர் 4010 அபிராமி. JE ரிசல்ட் 5423 5423 ரோல் நம்பர் 5423, ரோல் நம்பர் 5424, ரோல் நம்பர் 5448 அமீனா, 5091 மேனகா தேவி ஆர், 5090 ரெஜினா ஜாய், 5491 ஷாரு ஹாசினி, 5025 ஷஹானா, ரோல் நம்பர் 5425, 5063 வான்மதி, ரோல் நம்பர் 1, 5485 சக்திவேல், 5007 ரிதீஷ், 5103 சுஷ்மா, 5450 திருவள்ளுவன், 5084 பிரதீக்ஷா, 5071 ஹரிணி, 5443 மாணிக்க மணி கர்ணிகா, 4132 சஞ்சயன். ஓகே, ஹலோ. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 2ஆம் பரிசு
ஆமாம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 2ஆம் பரிசு அன்று அதோடு சேர்ந்த முதல் பரிசு ரிசல்ட் வந்தாச்சு. அன்பு மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இப்பொழுது புரிகிறதா இதை வந்து எவ்வளோ நேரமாக திருத்தி ஓஎம்ஆர் திருத்தியிருக்காங்க, எவ்வளோ பேத்துக்கு ரிசல்ட் எடுத்திருக்காங்கன்னு. நாங்கள் பேசும்போது டைம் எடுக்கிறதா வேஸ்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் உற்சாகமாக கிளாப் பண்ணுறீங்க. ஒர்க் இருக்குமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிகழ்ச்சி நிறைவடைய போகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நிகழ்ச்சி நிறைவு பெற போகிறது. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாத்தையும் சாதனையாளராக மாற்றுவது மட்டுமே தனது பணியாக வாரி அகாடமி செய்து இப்போ உங்களோட 2.5 கலந்துருச்சு. இன்னைக்கு ஆப் மூலமாக உங்களோட எப்பயுமே இணைந்திருக்கும். நீங்கள் அட்மிஷன் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நிர்வாக இயக்குனர் நிறுவனருக்கு மிகுந்த கரவோசை பரிசாக அளிக்கலாம். அவருக்கு நாம் ஒன்றும் பரிசு கொடுக்க முடியாது. உங்கள் கரவோசி தான் அவருக்கு பரிசு. சரித்திரம் படைத்தவனுக்கே சரித்திரத்தில் இடம் உண்டு. சாதாரண மாணவனுக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடையாது. கண் என்பது கருவிழி மட்டுமல்ல, கருப்பும் வெள்ளையும் கலந்ததுதான். உலகம் என்பது நீர் மட்டுமல்ல, நீரும் நிலமும் இணைந்ததுதான். வாழ்வு என்பது தோல்வி மட்டுமல்ல, வெற்றியும் கலந்ததுதான் என கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா, த கிரேட் இந்தியா. ஜெய் ஹிந்த். ஃபர்ஸ்ட் செகண்ட் அனௌன்ஸ் பண்ண நமது எம்டி அழைக்கிறோம். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு 3, 2, 1. செகண்ட் பிரைஸ். என்னவா சைலண்ட் ஆகிட்டீங்க? பேசும்போதெல்லாம் சைலண்ட் ஆகலையே, இப்போ சைலண்ட் ஆகிட்டீங்களே. யார் அது? அந்த ஹார்ட் பீட் டக் 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 அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. த திங் இஸ் தட் எப்போவுமே இந்த காமன் ப்ரைஸை கொடுத்துட்டோம். ஆனால் இந்த செகண்ட் ஒன் எப்போவுமே ஒரு போதையா என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்த்தியா. ஸோ அது எங்களுக்கு இல்லை, உங்கள் டீச்சர்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. யாரப்பா அது? ஏன்னா ஆசிரியருக்கு தான் அதோட ஃபீலிங் தெரியும். ஏன் ஸ்கூல் வின் பண்ணிடுச்சு, நான் டீச்சிங் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பாவம் வீட்டுக்கு போய் திட்டு தான் இப்போ பிரின்சிபால்கிட்ட வாங்க போகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கிஃப்ட் வாங்கினா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இப்போ மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ஜேஇ அண்ட் நீட்டோட ஒரு ஆஃபர் சடனாக உங்களை என்கரேஜ் பண்ணி உங்கள் முகத்தில் சிரிப்பை பார்த்தோன்னே 50% ஆஃபர் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த 50% யார் வேணாலும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 50% யாரெல்லாம் உங்கள் டேகை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு. அதனால் உங்கள் டேகை பத்திரமா அட்மிஷன் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன். ஸோ த செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு 5421, roll number 5421. 5421. Who's that engineer? JE, Future Engineer of India. So Future Engineer of India, the prize given by our IIT Professor Mr. Director Sivasankaran sir, because of he is the engineer. 43 years. 43 years engineering. உங்கள் குட் நேம் என்ன தம்பி? என்ன பேர்? கீதாஞ்சலி பப்ளிக் ஸ்கூல், பூர்னேஸ். என்ஜினியர் பூர்னேஸ். ஏன்னா ஜேஇயில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி வி வில் ஹானர் ஹிம். ஸோ ஒரு ஃபியூச்சர் என்ஜினியரோட கலை இங்கேயே தெரியுது. ரெடி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஜேஇயில் இந்த எக்ஸாமில் எடுத்ததில்லை, ஃபைனல் எக்ஸாமில் யூ ஹாவ் டு டூ யுவர் first mark and you have to achieve your goal. You have to select a course in NIT your choice. ஹலோ எவ்ரிவன். இந்த மாதிரி செகண்ட் ப்ளேஸ் வருவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்லா எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்ததுக்கு. இன்றைக்கி எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இல்லைனா இன்றைக்கி இங்கே என்னால் வந்திருக்க முடியாது.
ஸோ எங்கள் அப்பாவுக்கு பிக் தேங்க்ஸ். சாரோட தம்பியோட அப்பா மேடைக்கு ஸ்டேஜுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க சார், ஸ்டேஜுக்கு வாங்க. ஒவ்வொரு வெற்றியாளர்களையும் உருவாக்குறதுக்கு உண்டான ஆசிரியருக்கு என் மதிப்போ, பெற்றோருக்கு அதை விட 1000 மடங்கு பொறுப்பு இருக்குது. கீதாஞ்சலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. எங்கே கிட்டத்தட்ட அங்கேயே பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், கொடிசியாட்டு தான் இருக்குது. ஸோ விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். அவரோட உங்கள் குட் நேம் கேஜி சக்திவேல் சாரோட சன் இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ஜினியராக நம்மக்கிட்ட என்ஜினியராக நிற்கிறாரு. இன் திஸ் ப்ரைஸ் கோஸ் டு நம்மளுடைய ஃபியூச்சர் என்ஜினியர். So this is great occasion to them. So all the best, all the best. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பை ஒரு இன்ஜினியரிங் கனவோட சக்ஸஸ் பண்ண கூப்பிடுங்க. அவங்க அப்பா ஒரு ஃபீல், நீங்கள் ஒரு 2 வாட்ஸ் பேசு. பையன் நல்லா படிப்பாங்க, அதே மாதிரி எல்லோரும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டன் ஃப்ளாருங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் எல்லாரோட கண்ணிலையும் யார் இது அப்படின்னு சத்தியமாக எனக்கு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, நம்பர் மட்டும்தான். இந்த ஜெயில் கைதிக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க, பேரை சொல்லலான்னா கூட தெரியல. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஒன் செகண்ட் வாரி மெடிக்கல் அகாடமி அண்ட் நிம்ஸ் ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் நடத்திய அவர் நீட் அச்சீவர்ஸ் career VCAT examinations results. First prize goes to 5, 4, 3, 2, 1. Announced by our founder and director of Wari Medical Academy, Dr. P. Lokesh. மறுபடியும் என்கிட்ட நான் கூட கொடுத்துடலான்னு நினச்சேன், மறுபடியும் என்கிட்டயே கொடுக்குறாப்புல. ஃபைன். இப்போ என்ன மேட்ருனா, மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஸ்டிக்கர் கொடுத்துட்டேன். இப்போ ஃபீமேலாக மேலான்னு எனக்கு தெரியல, பட் அதோட ஃப்யூச்சர் அவங்களோட பிளான் எஜுகேஷன் டூர் தான். ஸோ ஸ்டூடெண்ட் நாங்கள் பேக்கேஜாக உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட், அங்கே ஹோட்டல் அண்ட் இன்ஸ்டியூஷன் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்டோடு டிசைட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு நான் ஹானர் போர்ட் கொடுத்துருவோம். வாரி மெடிக்கல் அகாடமி எக்ஸ்பெஷலி எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை வெளியே டீம் இருப்பாங்க. யார் வாங்குறீங்களோ அந்த பொண்ணு பையன் வெயிட் பண்ணி யூ ஹவ் டு ரிஜிஸ்டர். இப்போவே போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம் ஃப்ளை ஆகிறதுனா அந்த டயத்தில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். சந்திரசேகர் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்துட்டாங்க. The first prize goes to 4226. Very good, very good, very good, very good. All the best, all the best, all the best, all the best, my dear doctor. Future doctor, எய்ம்ஸ்லேருந்து தான் நாங்கள் இன்வைட் பண்ணோம், பட் எய்ம்ஸ்லேருந்து இன்வைட் பண்ணோம். அவர் எய்ம்ஸ் தான் போவார்னு நான் நம்புகிறேன். உங்கள் பேர் தம்பி? கவர்மெண்ட் ஸ்கூல். அவங்களோட டீச்சர்ஸ் மேலே வாங்க ப்ளீஸ். வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து மேலே வாங்க. யூ ஆர் த காட் ஃபார் ஹிம், த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியாது, எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வச்சோம். He got a first prize. Big applause to him for his teacher. மாணவனை உருவாக்கின டீச்சருக்கு ஒரு வாழ்த்து. செல்வபுரம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நல்ல வேலை பையன் வந்துட்டான், இல்லைன்னா இந்த பொண்ணுங்க நம்மளை வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பசங்க தான் சொன்னானுங்க, நான் சொல்லலாமா? ஸோ நோ ப்ராப்ளம், எய்தர் மேல் அண்ட் ஃபீமேல். All the best, all the best, all the best. So
Good evening all. ஸ்ரீவாரி மெடிக்கல் அகாடமிக்கு எங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, எங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, எல்லா மாணவர்களுடைய ஸ்கில்லை வெளியில் கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சியை எடுத்துக்கிட்டவங்களுக்கு எங்கள் எல்லா மாணவர்கள் ஆசிரியர்களின் சார்பாக எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு 1000 மைல்ஸ் ஜேர்னி போகணும்னு ஆசைப்படும் போது நம்மளுக்கு இருக்கிற ஒரே பயம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு நிறையா பேர் நிறையா இடத்துல நம்மளுக்கு ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. பட் சம்வேர் we don't have that confidence in us. இந்த கான்ஃபிடென்ஸை இன்னைக்கு உங்களுக்குள்ளே விதைச்சதில் ஸ்ரீவாரி மெடிக்கல் அகாடமிக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இன்னைக்கு என்னோட பையனோட வெற்றியில் நான் பார்க்குறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு எங்கள் ஸ்கூலுக்கு பர்சனல் விசிட் பண்ணுற அனிதா மேம் அண்ட் டீம் விஜி மேம்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களோட ஹெச்எம் சார் பார்த்து பேசும்போது, ஹெச்எம் மிஸ்டர் எஸ் தேவசகாயம் சார், அவர் பசங்களை கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், லெட் தம் டூ இட், லெட் தம் ஃபேஸ் இட், தென் ஒன்லி தே கேன் அச்சீவ் இன் தியர் லைஃப்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். ஸோ எங்களோட சக்ஸஸ்க்கு பின்னாடி எங்கள் ஹெச்எம், எங்களோட டீச்சர்ஸ், எங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்துட்டு கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செல்வபுரமில் படிக்கிறேன். என் பேர் ராமானுஜம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரி அகாடமிக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ராமானுஜமுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஏன் தெரியுமா, ஒரு சில விஷயம், நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் நல்லா பேசுவோம். அதனால தான் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கேன், பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். இந்த ஃபஸ்ட் பெஞ்சோ லாஸ்ட், இப்போ என்கிட்ட சரிடா சார் நானும் லாஸ்ட் பெஞ்சு தான் சார் அப்படிங்கிறாப்புல. இந்த சீக்ரெட்ஸே கண்டுபிடிக்க முடியல என்னால். ஸோ எய்தர் ஃபஸ்ட் பெஞ்ச் ஆர் லாஸ்ட் பெஞ்ச், தட்ஸ் நாட் அ மேட்டர். கவர்மெண்ட் பள்ளி மாணவர்கள், ப்ரைவேட் பள்ளி மாணவர்கள்ங்கிறது இங்கே விஷயம் இல்லை. யாரெல்லாம் விஷன் இருக்கோ கண்டிப்பாக பண்ண முடியும். இவராது 12th படிக்கும் போது நர்வஸ் ஆகி மூஞ்செல்லாம் வேர்க்குது. நான் யூஜி முடிச்சு வேண்டி தான் ஃபஸ்ட்டு என் கையில் மைக்கை கொடுத்தாங்க. அப்போ போய் 3 நாள் வீட்டில் அழுதது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இப்படி பேசுகிறனே நீங்களாம் திட்டக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் போது பதட்டம் வரும். ராமானுஜம் இவ்வளோ பேசுனதுக்கே பெரிய ஒரு கிளாப் கொடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஸோ மோரோவர் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எல்லா எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது விஷயம். ராமானுஜம் கேஎஸ் புவனேஷ் செகண்ட் ப்ரைஸ் எடுத்த கேஎஸ் புவனேஷ்க்கு இந்த 4 மாதம் டோட்டல் ஆன்லைன் கிளாஸ், டைரெக்டாக அவர் வந்தார், எல்லாமே ஃப்ரீ. ஜேஇஇ அண்ட் என்ஐடி ஐஐடிக்கு. ராமானுஜம்க்கு 1 இயர் கோர்ஸ் படித்தாலும் டோட்டலாக எங்கள் நிர்வாகம் சார்பாக ஃப்ரீ. ஸோ இது ஒரு முயற்சிக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள்
எங்களுடைய மேனேஜர்ஸ்லாம் சுற்றி 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 என் காதை போட்டு இதை கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்க 2 நிமிஷத்தில் காதில் ஓதிட்டாரு, ஃபஸ்ட் ப்ரைஸு ஃப்ரீ கொடுத்துருங்க. ஸோ எங்கள் டீமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். உங்களுக்கான ஃபோரம் இது. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், ரெஃப்ரெஷ்மெண்ட் டீ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். இஸ் தேர். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே 200 பேர் 300 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா டைம் ஆகிடும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். யாருன்னா அதர் 50 ப்ரைஸ் வரைக்கும் வாங்காதவங்களும், வாங்கினவங்க அண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வாங்கினவங்க அல்லாது இந்த ஸ்டேஜை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஃப்யூச்சர் என்ஜினியர் டாக்டர்ஸ், உங்களுக்கு நான் ஏன்னா இந்த இடத்துல ஒரு சாரி கேட்கணும். என்ன சார் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு சர்டிஃபிகேட் உங்களை தேடி உங்கள் ஸ்கூல்ஸ்க்கு உங்கள் இடத்துக்கே வந்து हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you.